இப்போ உங்களுடைய நீண்ட கேள்வி இது. ஆமா, ஆமா. ஒண்ணு வந்து எனக்கு என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தையும், திமுகவையும் ஒரே மாரியும் கூட நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, திமுகவின் ஆட்சி காலத்திலே திமுக தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பின்னுக்கு இழுத்து விடுகிறதோ, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை சமன் செய்து அதிலிருந்து மேலே தூக்கி போனதுதான் வரலாறு. எனவே இவங்க 2 பேரும் வளர்ச்சிக்கு காரணம் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதுக்கு நான் என்னால நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும். நீங்க 77ல புரட்சித் தலைவரினுடைய ஆட்சி வந்த பிறகுதான் கல்வியில ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, காமராஜர் அவர்களினுடைய ஆட்சிக்கு பிறகு கல்வியில ஒரு மறுமலர்ச்சிக்கான காலம்னு சொன்னா அது புரட்சித் தலைவரினுடைய காலம் தான். இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமா, நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டே இருப்பது, தமிழ்நாட்டின் தொழில் கல்வித்துறையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு தகுதி பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர்தான் அந்த பெருங்கனவை அன்றைக்கே விதைக்கிறார். ஒரு 20 ஆண்டுகள் கழித்து தொழில்நுட்ப கல்லூரிகளால் அங்கிருந்து உருவாக்கப்படுகிற அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த உலகை ஆளப் போகிறார்கள். அப்ப தமிழ் பிள்ளைகள் அதிலே முன்னோடியாக திகழ வேண்டும் என்கிற சிந்தனைக்கு முதலிலே வந்து சேர்ந்த ஒரு முதலமைச்சர் புரட்சி தலைவர் தான். கருணாநிதி அவர்களுக்கு அது இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் கருணாநிதி அவர்கள் அவருடைய முதல் 2 பீரியட்ல செய்த ஊழல்களிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை முழுவதுமாக அடகு வைத்தவர்.